இந்த பஸ் 695 நம்பர் போட இந்த பஸ் எடுக்கணும். இது வந்து போகம்பர கலாச்சார பூங்கா. நீங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னால் நிற்கும். ஸோ இந்த பஸ் எடுத்து போனோம்னா நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிற விஷயம் வந்து கேண்டியில் இருக்கிற வாட்டர் வேர்ல்டு. இதுக்கு வந்து கேண்டிக்கு நாங்கள் ஏர்லியாக வந்துடணும். ஏர்லியாக வந்தால் தான் நாங்கள் போய் பார்க்குறக்கு நிறைய இடம் இருக்குது. டைம் லேட் ஆகும் பார்க்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. நாங்கள் காலையில் வந்துவிட்டோம். இப்போ இங்கேருந்து இந்த பஸ் எடுத்து அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை என்னோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க. நான் உங்கள் சுகத்ரஞ்சன். பஸ்ஸில் வந்து இறங்கி ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சிட்டு போய் கொண்டிருக்கோம். ஏன்னா கொண்டும் வெயிலாக இருக்குது. டிரைவர் சொன்னார் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வேறு முள்ளு கண்டு நடந்தும் போயில் மட்டும் சொன்னார். சரி பிரச்சனை இல்லை, வெயில் அப்படியே நாங்கள் ஆட்டோவில் போய் கொண்டிருக்கோம். இப்போ உள்ளுக்கு வந்தாச்சு. டிக்கெட் எடுக்க போகிறோம். டிக்கெட் வந்து பெரியாக்களுக்கு நார்மல் பேக்கேஜ் 850 ரூபா, ஃபுல் பேக்கேஜ் 1100 ரூபா. சின்ன பிள்ளைகளுக்கு நார்மல் பேக்கேஜ் 500 ரூபா, ஃபுல் பேக்கேஜ் 650 ரூபா. இதில் என்ன விஷயம்னா நார்மல் பேக்கேஜ்னா சும்மா பார்க்கலும், ஃபுல் பேக்கேஜ்ண்டா உள்ளுக்கு போய் பேர்ட்ஸுக்கு ஃபிஷ்ஷுக்கு அதுகளுக்கு ஃபீட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, அதாவது சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ போய் பார்ப்போம் என்ன மாதிரிண்டு. நான் ஃபுல் பேக்கேஜ் தான் எடுத்தோம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, ஒருக்கா தானே வந்தாங்க, போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்ன இருக்குது என்ன விஷயங்கள்ன்றக்கா பார்த்துட்டு சொல்கிறேன். அந்த டிக்கெட் எக்ஸ்பென்சிவ் ஓகேயா இல்லையான்னு. ப்ரொஜெக்டரில் வீடியோக்கள் போட்டுருக்காங்க. In the expanse of the Open Ocean, their most stable reference points in China. Here on the coastal screen, they gather in numbers. இங்கே பார்த்தீங்கன்னா மீன்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வகை மீன்கள், அதோட வகைகள், அதோட பேர்கள் எல்லாம் இங்கே காட்சிப்படுத்திருக்காங்க. இதுக்கு நிறைய ஐட்டம் இருக்குது. நட்சத்திர மீன் இருக்குது, நிறைய வகையான மீன்கள் இருக்குது. இந்த சிவப்பு கலர் இறால் நிறைய சிறப்புகள் இருக்காங்க. பார்த்தீங்க தானே, அவங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்து போக நல்ல ஜாலியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்க்க ஆசையாக இருக்கும்.
இருக்குது கிளைமேட் எல்லாம் சூப்பராக இருக்குது. අම්බුෂ් ප්‍රේඩර්ස්නේ අර බීන කෙනෙක් ඉඳලා හම් කරන එක නෙමෙයි. අවුල මේ අස්වල් වල ඉඳලා පැනලටක් ගාලා හම් කරගන්න ටයිප් එකේ තමයි ඒක. මේකට මොනවද දෙන්නේ? මේක නම් මාළු කෑල්ල. මම මේ ඩ්‍රයි ෆෘට් කන්නේ පෙරට්ස් වගේ දේවල් කන්නේ. මේකේ වටිනා එක්කන තමයි සාමාන්‍ය ආර දකින්නත් නැහැනේ දැන්. දැන් ඩාක්ටර් විශ්වාස இந்த மீன் நல்லா போஸ் கொடுக்குது நான் நல்லா சப்போர்ட் பண்ண சாமானியம் கொண்டு ஆறாது. இங்கே வந்தோம்னா சாப்பிட்றதுக்கு நாங்கள் வார வழியில் கடைகள் இல்லை, பெருசாக இடையிலையும் கடைகள் இல்லை, 1-2 கடையெல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் கண்டி டவுனில் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம்னா ஓகே, இல்லாடி இடையில டவுன் இருக்குது, அதுலேயும் வந்து வாங்கலாம். வாங்கிட்டு வந்தோம்னா சரி, உள்ளுக்கு வந்து வாங்குறது கஷ்டம். ஏன்னா உள்ளுக்கு ஒரு கேன்டீன் இருக்குது, அது சம்டைம்ஸ் பூட்டியிருப்பாங்க. திறந்துருந்தாலும் நாங்கள் வேறையே திறந்துருந்தாங்க, பிறகு இடையில நாங்கள் போய் பூட்டிட்டாங்க. திறந்துருந்தாலும் அங்கே சோடா மட்டும் தான் இருந்துச்சு, எல்லா நேரமும் எல்லாம் இருக்குமென்னு சொல்லலாது. ஸோ இதுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து, ஆனால் இங்கே இருந்து சாப்பிட்றதுக்கு நல்ல இடங்கள் இருக்குது. உள்ளுக்கு இருக்கிறதுக்கு எல்லாம் செட்டப் பண்ணிக்கிறாங்க, டேபிள் பெஞ்ச் எல்லாம் செஞ்சு போட்டுருக்காங்க. ஸோ இருந்து 1-2 ஃபேமிலியாக இருந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் இடம் இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பாடெல்லாம் கட்டிட்டு கொண்டு வரது ஈஸி இங்கே. இதுதான் வாய்க்கு பாருங்க, இந்த மீன் மனிதனையும் ரகசிய படைப்பாங்க. இந்த விஞ்ஞான பேர் அறியப்படவில்லை, என்ன பண்ணுறது, இந்த விளக்கத்தை பாருங்க. இந்த மீன் இப்போ நான் காட்டன் பாருங்க பெரிய. இங்கே பார்த்தீங்களா, இதான் அந்த மனிதன் அதிசய படைப்பான். இன்றைக்குமே நல்லா இருக்குண்ணா, இந்த ஆளுமா இந்த சொக்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான மீனாகும். அதாவது என்னன்னு சொல்கிறது, என்ன இது ஒரு வகை இதுதானே ஹைப்ரிட். இது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கொண்டிருக்கேன்னா யாரோ ஆளுக்கு யூஸப்படும் தானே. ஆனால் நல்லா இருக்குது இந்த மீனை பார்க்க, வந்து பார்க்க ரொம்ப இங்கே நல்லா இருக்குது. வந்து பார்க்க முடியாத ஆட்கள், வர வேண்டிய விருப்பம் இல்லாத அதை பார்த்து வரலாம்ன்றக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்துருக்காங்க. பாருங்கள் அப்படி சில மீன் நல்லா போஸ் கொடுக்குது தானே, வீடியோ எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. பாருங்கள் இந்த மீனை பாருங்கள், இதோட வேறு பாருங்கள், இந்த பாருங்க வந்துட்டு
இங்கே திருப்பி பாரு கண்ணை பார்த்தீங்களா? ஃபுல் பேக்கேஜ் எடுத்துட்டோம்னா இல்லை சாப்பாடு உங்களுக்கு தருவாங்க. இந்த டிக்கெட்டில் கிழிச்சு போட்டு